குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்றாங்க. என்னோட ஜாதகத்தில 8ஆம் இடத்துலருந்து குரு பார்க்குறாருன்னு சொன்னாங்க. ஆனா, எனக்கு எந்த நன்மையுமே நடக்கல. அது ஏன்? அப்ப குரு பார்வை கோடி நன்மைன்றது உண்மை இல்லையா? குரு பார்வை கோடி நன்மை ஓகே தான். பார்வைகள் கிரக பார்வைகளை 2 விதமாக பிரிச்சிருவாங்க. ஒன்று சுபகிரகம், இன்னொன்று அசுபகிரகம். சுபகிரக பார்வைகள் எல்லாமே நன்மையை செய்யணும், அசுபகிரக பார்வைகள் எல்லாம் கெட்டது செய்யணும் ஒரு அமைப்பு உண்டு. அந்த சுபகிரகத்தில் அதிகப்படியான பலன்களை தரக்கூடிய கிரகம் எதுனா குரு பகவான் பார்வையிலே பலன் தரக்கூடியது. அடுத்ததாக சுக்கிரன் பார்வை நல்லது செய்யும், புதன் நல்லது செய்யும், சந்திரன் நல்லது செய்யும். இவங்க 2 பேருக்கு சில விதிவிலக்கு இருக்குது. அவங்களுடைய ரூபம் கூட மாறலாம். சந்திரன் தேய்பிரை சந்திரன் பாவின்னு கணக்கு பண்ணுவாங்க, வளர்பிறை சந்திரன் சுபகிரகன்னு கணக்கு பண்ணுவாங்க. இப்படி இருக்குது. அப்புறம் புதனில் தனித்து இருந்தால் அவன் நல்ல பார்வை செலுத்துவான். பாவகிரகங்களோடு சேர்ந்து இருந்தால் அவனுக்கு அவன் புதன் அலிகிரகம். பாவகிரகங்களோடு சேர்ந்தாக்கா என்ன ஆகுனாக்கா அவனோட பார்வையிலே பாதிப்பு ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி இணைவினாலேயே கெட்டு போகக்கூடிய அவன் யார்? புதன் இணைஞ்சவங்களால கூட கெட்டு போகக்கூடும். கூடா நட்பு கேடாய முடியுங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சுக்கிரன் அப்படி கிடையாது. யார் கூட சேர்ந்தாலும் அவரோட பார்வை நன்மை செய்யும். ஸோ குரு பகவானும் ரொம்ப நல்லது செய்யும். ஆக 4 சுபகிரகத்தில் 2 சுபகிரகம் நன்மைகளை செய்யக்கூடியதாக இருக்குது. மற்ற 2 சில நேரம் நன்மை செய்யும், சில நேரம் செய்யாதுன்ற மாதிரி இருக்குது. ஆக இது ஒரு வகை. பாவகிரகம் சுபகிரகம்னு பிரித்து வச்சு இப்படி நம்ம அதை எடுத்துக்கலாம். இன்னொரு வகை இருக்குது, அந்த பார்வைக்கும் பலன் இருக்குது. அது எப்படின்னா, ஒரு ஜாதகத்துக்கு 6, 8, 12 மற்றும் பாதகாதிபதி இவங்களுடைய பார்வைகள் நன்மை செய்யாது. 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி இது மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த சில பேர் 3ஆம் இடம் கூட மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அது ரேராக தான் சில புத்தகத்துலாம் இருக்குது. பெரும்பாலான கிரகங்களில் 6, 8, 12 தான் மறைவு ஸ்தானம்னு சொல்கிறோம். எப்படி இது சொல்கிறீங்க? 3ஆம் இடம் கூட மறைவு ஸ்தானம்னாக்கா அது நான் ஆர்கியூ பண்ணலாம் தயாராக இல்லை. நான் நினச்சிட்டு இருக்குது 6, 8, 12 தான். ஏன்னா விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அந்த விபரீத ராஜயோகம் 6, 8, 12ஓட 3 கிரகமும் சேர்ந்து கெட்டு போனாக்கா அது விபரீத ராஜயோகமாக ஆகுது. அப்போ இந்த 6, 8, 12 மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க. விபரீதமான கிரகங்கள் எல்லாம் ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பில் 6, 8, 12 தான் சேர்க்குறாங்க. இந்த 3ஆம் இடத்தை சேர்க்கறது இல்லை. அப்போ அதிலே தெரிஞ்சுக்கலாம் 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம்னு சொல்ல முடியாது அப்படின்னு அர்த்தம். ஆக பலவீனமான இடம்னு ஒன்றா எடுத்துக்கலாம், மறைவு ஸ்தானம்னு சொல்ல முடியாது. ஆக 6, 8, 12 அதிபதிகள் சரசிர உபயனம் 3 விதமான லக்னங்கள் இருக்குது. அதில் சர லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி, சிர லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி, உபய லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி. இந்த 3 கிரகங்களும் அந்தந்த லக்னத்துக்கு ஏற்ற கிரகங்கள் பாதிப்பை ஏற்படுத்தும். சரசர உபயம் அதில் ஒரு விதிவிலக்கு இருக்குது. திரிகோணத்தில் இருந்தால் அந்த மாதிரியான அமைப்பு நடக்காதுன்னு அர்த்தம். சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் 6, 8, 12 இருக்கிற அல்ல ஆதிபத்தியம் பெற்ற 6, 8, 12ஆம் ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் தீங்கை தான் செய்யும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா இந்த லக்னத்துக்கு அதிபதி யார்? என்ன லக்னம் சொன்னீங்க? மேஷ லக்னம். மேஷ லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி குரு பகவான் திரிகோண ஸ்தானாதிபதியாக இருக்கிறார், 12ஆம் அதிபதியாகவும் இருக்கிறார். இரட்டை கேரக்டர் இருக்குது. 25% கெடுதலான பலன்கள் தரக்கூடியவரும், 75% நன்மையான பலன்களை தரக்கூடியவராகவும் இருக்கார். அதிகமாக நன்மை செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கிறதுனால அவரை நல்லவர்னு முத்திரை குத்தலாம். குணம் நாடி குற்றம் நாடி அவற்றில் மிக நாடி மிக்க கொள்ளல்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த அதிகப்படியான நன்மைகள் செய்கிற காரணத்தினால அவர் நல்லவர். மேஷ லக்னத்துக்கு குரு பகவான் நல்லவர், யோகாதிபதி. அப்படின்னா அவரோட பார்வை நன்மை செய்யணும். கண்டிப்பாக ஆதிபத்தியத்தின் அடிப்படையில் நன்மை செய்யணும். இயற்கையான சுபருங்கிற காரணத்தினாலே நன்மை செய்யணும். ஸோ 2 வகையிலும் குரு பகவானோட பார்வை கோடி நன்மை செய்யும்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, இப்போ என்ன பிரச்சனை, அவருக்கு ஏன் நன்மை செய்யலை அப்படின்னாக்கா, ஒருத்தர் நல்லவனாக மட்டும் இருந்தால் பத்தாதுங்க, வல்லமையோடு இருக்கணும். இப்போ நான் நல்லவன்னு வச்சுக்கங்களேன், நான் நல்லவன், உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வருது, அப்போ நான் உதவி செய்யணும், ஒரு சில லட்சங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா என்கிட்ட இருந்தால் தானே கொடுக்க முடியும். நானே நொடிஞ்சு நூடுல்ஸாக இருந்தால் நான் எப்படி கொடுக்க முடியும்?
நல்லவன் தான், கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் இல்லையே. கரெக்ட் தானே? அப்போ நல்லவனாக மட்டும் இருந்தால் பத்தாது, வல்லவனாகவும் இருக்கணும். ஆக வல்லமை குறைஞ்சி போயிடும் இந்த 6, 8, 12 இருந்தால். ஸோ இந்த 9ஆம் அதிபதி யோக ஸ்தானாதிபதி தடை ஸ்தானத்திலமான அஷ்டமத்தில் இருக்கிற காரணத்தினால 6, 8, 12 இருக்கிற குரு பகவானுடைய பார்வைகள் பெரிய நன்மைகளை செய்யாது. முடிஞ்சு போச்ச கதை. 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவானுடைய பார்வைகள் போதிய அளவு நன்மைகளை செய்யாது. ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் ஓரளவுக்கு நன்மைகள் செய்யும். ஆனால் 6, 8, 12 இருக்க கிரகங்கள் பெரும்பாலும் நன்மைகளை செய்யாது. பார்வை நல்லா இருக்குது. அது எப்படி இருக்கணும்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. பார்வையற்றவர், அவர் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்குது, என்னையே தான் பார்க்குறாரு, அவருக்கு இப்போ கண்ணு தெரியல, என்ன பண்ண சொல்கிறீங்க? இப்போ நான் பார்க்குறேன், கண்ணாடி போடலன்னா எனக்கு பார்வை தெரியாதுன்னு அர்த்தம். இப்போ நான் பார்த்து என்ன பிரயோஜனம் இருக்குது? என் கண்ணில் பவர் இருக்கணும்ல பார்க்குறதுக்கு. பார்வை பவர் இல்லாத அப்போ பார்த்து என்ன பிரயோஜனம் இருக்குது? அது மாதிரி 8ஆம் அதிபதி 8ல் இருக்கிறவன் எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும், யோகாதிபதி தான் இருக்கிறதுலே 9ஆம் அதிபதி தான் இருக்கிறதுலே நல்லவன், அல்லது 11ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, ஏதோ ஒரு திரிகோணாதிபதி, கேந்திராதிபதி யாரோ ஒருத்தர் இருக்கிறான் பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் 6, 8, 12 இருந்து பார்த்தா அவனுக்கு பலம் குறைவு. இன்னொன்று கூட நன்மை இருக்குது வேறு விஷயத்துக்கு. என்னென்னா ஒரு பாவகிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாவகிரகங்களில் 6, 8, 12 இருந்து பார்த்தா என்ன ஆகும்? அதுதான் செத்து போன கிரகமாகிடுச்சு. அதையே பார்த்து என்ன பண்ண போகுது? 8ல் இருந்தாக்கா செத்து போச்சுன்னு அர்த்தம். செத்தவன் பார்த்து ஒன்றும் பண்ண வேண்டாம், கண்ணை மூடிட்டு போயின்னே இருக்க வேண்டியது தான். 6, 8, 12 இருக்கிற கிரக பார்வைகள் நன்மைகளை செய்யாதுன்னு புரிஞ்சுக்குங்க. அவன் பலம் இழந்துட்டான், பார்வை கெட்டு போச்சு, பார்வை அழிஞ்சு போயிடுச்சு, பார்வை குறைஞ்சி போச்சு அப்படின்னு அர்த்தம். அதனால் அஷ்டமத்தில் இருக்கிறத கவனிக்காமல் நீங்கள் வந்து குரு பார்வை கோடி நன்மைன்னு அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு கற்பனையில் இருக்கிறதுனால தான் இந்த பாதிப்பு.